அயராத உழைப்பு, மக்கள் பணிகளுக்கு அர்ப்பணிப்பு, கோட்டையில் இருந்தாலும் அறிவாலயத்தில் அமர்ந்தாலும் களத்தில் மக்களை சந்தித்தாலும் எப்போதும் எளிய மக்களின் எண்ணத்திற்கு ஏற்ப செயல்படும் கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அவர் உடல்நலத்தில் சிறு தொய்வு ஏற்பட்ட நிலையிலும் மருத்துவமனையில் இருந்தும் மக்கள் பணியாற்றிய மகத்தான தலைவர் அவர். அப்படிப்பட்ட இந்த மாபெரும் தலைவரின் வழியில் அயராது உழைக்கும் எதிலும் வல்லவரான அமைச்சர் ஏவ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு. மக்களுக்கான சமூக நலத்திட்டங்கள் தொடர ஒன்றிய அரசிடம் போராடி மாநிலத்தின் உரிமையை பெற தமிழ்நாட்டின் முதலமைச்சராக கழக தலைவர்தான் தொடர வேண்டும், அவரே தமிழ்நாட்டின் ஒற்றை நம்பிக்கை என்று எண்ணி பொதுமக்கள் பலரும் திமுகவில் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் மாற்றுக் கட்சியினரும் விதிவிலக்கல்ல என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான அன்வர் ராஜா தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் பயன்படுத்தும் வகையில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையால் தயாரிக்கப்பட்ட 2025-26 ஆண்டிற்கான செந்தர விலை பட்டியலினை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் 762 மாணவ மாணவியர்களுக்கு தலா 10,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை, கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தக பைகள், கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 11 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பி.கே. சேகர்பாபு, கோவி செழியன், பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி அழகன், ஜோசப் சாமுவேல், பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாசல அடிகளார், மயிலம் பொம்மபுர ஆதீனம், பட்டிமன்ற பேச்சாளர் சுகி சிவம், கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி கொளத்தூரின் பாதுகாவலனாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏராளமான மாணவர்கள் கல்வி வாய்ப்பை பெற்றுள்ளதாகவும், சங்க இலக்கியங்கள் முதல் பக்தி இலக்கியங்கள் வரை தமிழ்மொழி ஆன்மீகத்தின் மூலம் செழித்து வளர்ந்துள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் கடவுளுக்கும் தமிழ்தான் பிடிக்கும் என்றார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கொளத்தூர் மற்றும் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாகநிலை முகவர்கள், பாக சமூக வலைதள முகவர்கள், பாக இளைஞரணி அமைப்பாளர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. சென்னை பெரம்பூரில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கலந்து கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் அதிக வாக்காளர்களை சேர்த்த கழக நிர்வாகிகளுக்கு பரிசுகளை வழங்கிய அமைச்சர் மேலும் 1332 கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு தொகுப்புகள் அடங்கிய உபகரணங்களையும் வழங்கினார். அப்போது உரையாற்றிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் 8 கோடி தமிழர்களின் இதய வேந்தராக இருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்றும், தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்ய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகிய மும்மூர்த்திகள் தமிழ்நாட்டில் பிறந்ததாகவும், இந்த 3 பேரும் பிறக்கவில்லை என்றால் இன்றும் நாம் அடிமைகளாக இருந்திருப்போம் எனவும் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 54வது தலைமை நீதிபதியாக எம். ஸ்ரீவஸ்தவா பதவியேற்றார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன், பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களுடன் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் கலந்து கொண்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான அன்வர் ராஜா தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களை அன்வர் ராஜா மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்.
சென்னை அடையாறு சர்தார் பட்டேல் சாலையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் சர்தார் பட்டேல் சாலையையும் ராஜீவ்காந்தி சாலையையும் இணைக்கும் வகையில் தரமணி மத்திய கைலாஷ் சந்திப்பில் எல் வடிவத்தில் மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மேம்பால பணிகளை விரைவுபடுத்தி அக்டோபர் 31க்குள் முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். மேலும் சர்தார் பட்டேல் சாலையில் காந்தி மண்டபம் சாலை முதல் ஜிஎஸ்டி சாலை வரை சென்னை ஐஐடி, அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட முக்கிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இருப்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தற்போதைய 4 வழித்தட சாலையை 6 வழித்தடமாக விரிவாக்கம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆய்வு செய்யுமாறு அவர் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ், சிறப்பு தொழில்நுட்ப அலுவலர் ஆர் சந்திரசேகர், சென்னை பெருநகர கண்காணிப்பு பொறியாளர் ஜவஹர் முத்துராஜ், கண்காணிப்பு பொறியாளர் வி சரவணசெல்வம், கோட்ட பொறியாளர் பி சந்திரசேகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னையின் முக்கிய சாலையாக அமைந்துள்ள அண்ணா சாலையில் திருவல்லிக்கேணி முதல் கிண்டி வரையிலான பல்வேறு முக்கிய பகுதிகளில் இருந்து வரும் சாலைகள் இணையும் இடமாக உள்ளது. இதன் காரணமாக அண்ணா சாலை எப்போதும் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த இடமாகவே காணப்படும். இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் பள்ளி, கல்லூரி மற்றும் வேலைகளுக்கு செல்லும் நபர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இந்த பிரச்சினையை கருத்தில் கொண்டு கடந்த 2022 மற்றும் 23ஆம் ஆண்டுக்கான நெடுஞ்சாலைத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் மீது பேசிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். இதற்காக 3.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 வழி உயர்நிலை பாலம் அமைக்க முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதைத் தொடர்ந்து பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த 4 வழி உயர்நிலை பாலம் மூலம் தாடன்டன் நகர், சிஐடி நகர் மற்றும் நந்தனம், செனடாப் சாலை சந்திப்பு, எல்டாம் சாலை சந்திப்புகளை போக்குவரத்து நெரிசலின்றி 16 நிமிடங்களில் கடந்து செல்ல முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உயர்நிலை பாலம் அமைக்கும் பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கொளத்தூர் ரெட்டேரி சாலை சந்திப்பு அருகில் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் மேம்படுத்தப்பட்டு வரும் கொளத்தூர் ஏரிக்கரையின் முன்னேற்றப் பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் காகர்லா உஷா உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த பொறியாளர்களும் உடனிருந்தனர். இந்த ஆய்வுப் பணிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் கொளத்தூர் ரெட்டேரி சாலையில் உள்ள ஏரியை புதுப்பிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் நடைபாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தன்னுடைய அடையாளத்தை காட்டிக் கொள்வதற்காகவும் மக்கள் தன்னை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு ஆளுங்கட்சின்னு சொன்னாக்கா எப்பயுமே யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி நாங்களே திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆண்டிருக்கிறோம். நாங்கள் அவங்களும் ஆண்டிருக்கிறாங்க. மக்களுடைய கோரிக்கை என்பது ஏராளம். ஏன்னா மக்களுடைய கோரிக்கைலாம் நிறைவேற்றுகிற அளவுக்கு நாட்டினுடைய உற்பத்தி பணப்புழக்க வழக்கம் இருக்குமா என்று சொன்னால் இந்தியாவுக்கே இல்லை, இந்தியாவே கடன் வாங்கி தான் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் மக்களுடைய பூர்த்திகளை நிறைவு செய்வது என்பதில் தான் பார்க்கணும் எப்பயுமே. அந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி மக்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதிலே முன்னிலையில் இருக்கிறது. சதவீத கணக்கெடுத்து எடுத்தாலும் கூட அதிகமான சதவீதம் மக்களுக்கு வேண்டியதை செய்து கொண்டிருக்கிறோம். அங்கு இங்கே 2 பிரச்சனைகள் வருகின்ற சொன்னால் அந்த பிரச்சனையை கூட அந்த மக்கள் நேரடியாக அலுவலரை பார்த்து
மனு கொடுப்பதை தவிர்த்து ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினார். உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு அற்புதமான திட்டம் தமிழ்நாடே வரவேற்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலும் ஓரணியில் தமிழ்நாடு மற்றும் கழக பணிகள் குறித்து திமுக மண்டல பொறுப்பாளர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அதிகமான மக்களை கழகத்தில் இணைத்து குறிப்பாக 150 தொகுதிகளில் 30% உறுப்பினர் சேர்க்கை என்ற இலக்கை அடைந்துள்ளதை சுட்டிக்காட்டி பாராட்டினார். மேலும் மேற்கொள்ள வேண்டிய ஆக்கப்பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக மண்டல பொறுப்பாளர்கள் பங்கேற்ற நிலையில் வடக்கு மண்டல கழக பொறுப்பாளர், திமுக உயர்நிலை செயல்திட்டக்குழு உறுப்பினர், பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சருமான ஏவ வேலு அவர்களும் பங்கேற்றார். சென்னை ஆயிரம்விளக்கு கிரீன் சாலை பகுதியில் அமைந்துள்ள அப்போலோ மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வீடு திரும்பினார். அப்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு உள்ளிட்டவர்கள் முதல்வரை வரவேற்று மகிழ்ந்தனர். தொடர்ந்து வழிநெடுகிலும் திரண்டிருந்த திமுக தொண்டர்களும் பொதுமக்களும் முதலமைச்சரை வாழ்த்தி முழக்கமிட்டனர். மருத்துவமனையிலிருந்து முதலமைச்சர் இல்லம் வரை ஏராளமானோர் வழிநெடுகிலும் திரண்டு நின்று மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர்.